அதுக்குள்ள பார்த்தா மார்ட்டின் லீ வந்து அந்த திருடின டெவில்ஸ் பிரத்தை வந்து ஆஸ்கார்போட மியூசியம்லேயே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதுவும் கரெக்டாக எம்ஜி அங்கே இருக்கும்போது சைலண்டாக இரு, அதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாரு. ஆனால் சொல்கிற பட்ச அதை கேட்கவே மாட்டான்றதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுவான் இதெல்லாம். என்னடா எப்படி போட்டு அடிக்கிறீங்க? இந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் இந்த டெவில்ஸ் பிரத்தை பரப்ப போறானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மியூசியம்ல இருக்க எல்லாருக்கும், அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கும் பரவும், சிட்டி ஃபுல்லா பரவும், அப்புறம் உலகம் ஃபுல்லா பரவும். பட் இது காரணம் ஆஸ்காபா இருக்கும், அதுக்காக தான் இதை பண்றாங்க. இதை செட் பண்ணிட்டு ஆஸ்காருக்கு ஒரு கால் பண்ணி நீங்க வரணும், நீங்க வந்தாதான் இதை நிறுத்துவான் நானு, அதுவும் நீ தனியா வரணும் அப்படி சொல்லிட்டு மிரட்டுறாரு. அவன் வரமாட்டான்டா, அவன் வரவே மாட்டான். இப்போ எம்ஜே வச்சு இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இல்லை ஏதாவது தப்பாக போச்சுன்னா பாம்பு மொத்தமாக ரிலீஸ் ஆயிரும். இந்த டெவில்ஸ் பிரச்சனால இங்கே இருக்கவங்க எல்லாருமே சுற்றுவாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது 30 செகண்ட்ஸ் மாறிச்சு. ஐயோ, பார்த்து கரெக்டாக போடுங்க. கடைசி ஒயர் அவ்வளோதான் முடிச்சு. இப்போ எம்ஜேவும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிவிட்டாங்க.